வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஆல்ரெடி நம்ம பண்ணாக்கா 4 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்கா 5th வீக்கோடைய 5th கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் நடக்கக்கூடிய அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க பண்ணாக்கா அதுக்கான ஃபீஸ் பண்ணாக்கா ஃபார் வீக்காக இருந்தால் 150 rupees பே பண்ணணும். இதில் உங்களுக்கு நீங்கள் 150 rupees பே பண்ணணும். அதில் உங்களுக்கு பண்ணாக்கா மெட்டீரியல்ஸோடைய பிடிஎஃப் ப்ளஸ் பண்ணாக்கா டெஸ்ட் கொஷின் வித் ஆன்சருக்கான பிடிஎஃப் பண்ணாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். ஸோ இதே பண்ணாக்கா நீங்கள் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா 4500 rupees பே பண்ணணும். இது உங்களுக்கு அப் டு எக்ஸாம் வரைக்கும் பண்ணாக்கா வரும். அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா வெறும் டெஸ்ட் கொஷின் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பண்ணாக்கா 75 rupees பர் வீக் பண்ணாக்கா நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபோன்பே நம்பர் ஜிபே நம்பர் பண்ணாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாக்கா எனக்கு பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரும் அதே தான். ஸோ உங்களை பண்ணாக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிடும். அதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு பண்ணாக்கா ரீச் ஆகிடும். ஸோ இன்றைக்கான கிளாஸுக்குள்ளே போகலாம். கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்கா 5th வீக்கோடைய கிளாஸ் 5. இதில் இந்திய அரசியலமைப்பு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பண்ணாக்கா பார்ட் 1 பண்ணாக்கா 4th வீக்கில் கவர் பண்ணிட்டோம். அதோடைய வீடியோ லிங்க் பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது பார்க்காம இருந்தால் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பண்ணாக்கா 5th வீக்கோடைய எல்லா வீடியோடைய லிங்க்கும் பண்ணாக்கா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் பண்ணாக்கா 5th வீக் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் இருக்க வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பண்ணாக்கா இந்திய அரசியலமைப்புடைய பார்ட் 2. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பண்ணாக்கா அடிப்படை உரிமைகள். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு பார்ட் 1ல் பண்ணாக்கா மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் 7 அடிப்படை உரிமை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு அடிப்படை உரிமையை பண்ணாக்கா நீக்கிட்டாங்க. அது பண்ணாக்கா செப்பரேட்டாக வச்சிட்டாங்க. நமக்கு மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னாக்கா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அந்த 6 அடிப்படை உரிமைகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீட்டெயில்டாக பார்க்குறது 3 அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன பிரிவு இருக்குது, அந்த பிரிவு எதை சொல்லுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா அடிப்படை உரிமை 1ல் பண்ணாக்கா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சமத்துவ உரிமையில் பண்ணாக்கா டோட்டலாக எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு பண்ணாக்கா 5 பிரிவு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பண்ணாக்கா பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 16 இந்த அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 14 சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் எங்கள் பிரிவு 14. அப்போது 14 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லாருமே பண்ணாக்கா ஈக்குவல் தான். அடுத்தது பிரிவு 15 மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அப்போ பண்ணாக்கா பிரிவு 15 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறாங்க. அடுத்த பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ஸோ பொதுவாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பில் பண்ணாக்கா எல்லாருக்குமே பண்ணாக்கா ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பண்ணாக்கா பிரிவு 16. பிரிவு 17 பண்ணாக்கா தீண்டாமையை ஒழித்தல். ஸோ பிரிவு 17 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். இராணுவத்திலையும் ப்ளஸ் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற எல்லா பட்டத்தையும் நீக்கிறது. ஸோ அடுத்தது பண்ணாக்கா 2வது அடிப்படை உரிமை என்ன அப்படின்னாக்கா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இதில் எத்தனை பிரிவு இருக்குனாக்கா 2 பிரிவு இருக்குது. ஃபஸ்ட்டு பண்ணாக்கா பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அப்போ கட்டாயமாக வேலை செய்கிறது, கொத்தடிமை முறை, இது எல்லாத்தையும் பண்ணாக்கா தடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 23. அடுத்து பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஸோ தொழிற்சாலையாக இருக்கட்டும் இல்லை பண்ணாக்கா ஆபத்தான இடங்களில் பண்ணாக்கா குழந்தை தொழிலாளர் முறையை பண்ணாக்கா தடுக்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 24. அடுத்து 3வது அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னாக்கா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 32 ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்குது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி
ஸோ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதில் வந்து பண்ணாக்கா ஒரே ஒரு பிரிவு தான் இருக்குது. ஸோ பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணாங்கன்னா நீதிமன்றத்துக்கிட்ட போயிட்டு அதை வந்து பண்ணாக்கா அவர் அந்த உரிமையை வந்து பண்ணாக்கா இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் பிஆர் அம்பேத்கர் விவரிக்கிறார். அப்போது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்னென்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறார். அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அப்போ அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ அப்போ அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் ஸோ இதை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. அப்போ வந்து பார்த்தா அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அதே மாதிரி அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து அடிப்படை உரிமைகளை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அடிப்படை உரிமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஸோ நீக்கிறாங்க அப்படின்னாக்கா நீதிமன்ற சட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அடிப்படை உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் ஒன்று இருக்கு இல்லையா, அதை எந்த நீதிமன்றம் என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்தவே முடியாது. கட்டாயமாக கொடுத்தாகணும்னு யாரும் சொல்லவும் முடியாது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அப்போ 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது சட்ட திருத்தம். அப்போ 2002ஆவது ஆண்டுல என்ன பண்ணுறாங்கன்னா 86வது முறை வந்து பண்ணாக்கா அரசியலமைப்பை வந்து பண்ணாக்கா சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. அதன்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 45 என்ன பண்ணுறாங்க திருத்தி பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுகிறது. அப்போ தொடக்க கல்வி அப்படின்றது எல்லாருக்குமே அடிப்படை உரிமை அப்படின்னு எது கீழே சேர்க்குறாங்க, பிரிவு 21A கீழே. இது கொஷின் கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இங்கே இந்த தொடக்க கல்வி எந்த பிரிவு கீழே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எந்த அரசியலமைப்பு பிரிவை வந்து திருத்தினாங்க, எத்தனாவது திருத்தத்தில் வந்தது, அந்த எத்தனாவது திருத்தம் எந்த இயரில் மேற்கொள்ளப்பட்டது, இது எல்லாத்தையும் கொஷின் கேட்கலாம். அடுத்தது ECCE இதோடைய அப்ரிவேஷன். அப்போ இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்டு எஜுகேஷன். இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்டு எஜுகேஷன் அதோடைய அப்ரிவேஷன் பார்த்துக்குங்க. அடுத்தது அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் என்பவை முன்னாள் சோவியத் யூனியனின் அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டதாகும். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி அடிப்படை கடமைன்னு ஒன்று இருக்குது. இந்த அடிப்படை கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நாட்டுடைய தாக்கத்தால் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யான்னு சொல்லுவோம் இல்லையா, USSR. ஸோ அவங்களுடைய அந்த அரசியலமைப்புடைய தாக்கத்தால் தான் என்ன பண்ணுறாங்க அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒன்று இந்திய அரசியலமைப்பு சேர்க்குறாங்க. இதையும் கொஷின் கேட்பாங்க. 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைத்தது. இதன்படி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகளை சேர்த்தது. அப்போ வந்து 1976 அமைக்கப்பட்ட கமிட்டி. யாத கமிட்டி? சர்தார் ஸ்வரன் சிங் அவர் தான் வந்து பண்ணாக்கா அரசியலமைப்பில். அப்போது அந்த சர்தார் ஸ்வரன் சிங் அவருடைய அந்த கமிட்டி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அரசியலமைப்பில் வந்து பண்ணாக்கா சட்ட திருத்தம் செய்யலாம் அப்படின்னு அவங்க பரிந்துரைக்கிறாங்க. அதன்படி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அடிப்படை கடமைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்திய அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. அது யார் கமிட்டி அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இதையும் பார்த்துக்க. அரசியலமைப்பின் பகுதி 4A பகுதியில் 51A என்ற சட்டப்பிரிவில் 11 அடிப்படை கடமைகள் உள்ளது. அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 4A அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 51வது A சரி ஆர்டிகல் 51A என்ற சட்டப்பிரிவில் மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள். அப்போ அந்த அரசியலமைப்பு பகுதி 4A பகுதியில்
51A என்ற சட்டப்பிரிவு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பகுதி 4A அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 51A என்ற சட்டப்பிரிவில் மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அப்போ அடிப்படை கடமைகள்னால் 11, அடிப்படை உரிமைகள்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6. சரிங்களா? கொஷின் கேட்பான். அப்போ அடிப்படை கடமைகளின் பட்டியல். அப்போ அந்த அடிப்படை கடமைகள் 11ன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒவ்வொன்றத்தை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்தல். அப்போ ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து என்ன பண்ணணும், அரசியலமைப்பை மதிக்கணும், அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடக்கணும். இது ஃபஸ்ட்டு கடமை. ரெண்டாவது, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். அப்போ சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், போற்றி வளர்க்கணும். இது ரெண்டாவது கடமை. இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாத்தல். இந்தியாவுடைய இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பேணி பாதுகாக்கணும். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராகிருத்தல். அப்போ தேச பாதுகாப்புக்கு தேவைப்படும் போது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்த்தல். அப்போ இந்திய மக்கள் அனைவரிடையும் வந்து பண்ணாக்கா சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படின்றது அதுவும் வந்து பண்ணால் ஒரு கடமை. கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். நம்முடைய கலாச்சாரத்தை வந்து பண்ணாக்கா மதித்து பாதுகாக்கணும். இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல். அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அடுத்தது ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்தல். ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்த்தல். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். நெக்ஸ்ட்டு, தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைத்தல். அப்போ தேசத்துடைய நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும். இது எல்லாமே வந்து பண்ணாக்கா அடிப்படை கடமைகளில் வரும். 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல். அப்போது 6 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி பெறும் வாய்ப்பை வழங்குதல். ஸோ இது வரைக்கும் வந்து பண்ணாக்கா அடிப்படை கடமைகளில் வரும். மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் அப்படின்னாக்கா 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பில் வந்து பண்ணாக்கா 7வது அட்டவணை எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா நடுவண் அரசு, தட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநில அரசு, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை பற்றி சொல்கிறது தான் எது அப்படின்னாக்கா இந்திய அரசியலமைப்புடைய 7வது அட்டவணை. அடுத்தது நடுவண் பட்டியல். அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த அதிகார பகிர்வை வந்து பண்ணாக்கா 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. அப்போ அந்த அதிகார பகிர்வு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. அந்த அதிகார பகிர்வை வந்து பண்ணாக்கா 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பண்ணாக்கா நடுவண் பட்டியல், அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே இருக்கிறது வந்து பண்ணாக்கா நடுவண் பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். மாநில பட்டியல், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே இருக்கிறது மாநில பட்டியல். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த நடுவண் பட்டியல், மாநில பட்டியல் ரெண்டுத்துலேயும் வராததை வந்து பண்ணாக்கா பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பண்ணாக்கா நடுவண் பட்டியலில் வந்து பண்ணாக்கா மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா 97 அதிகாரம் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குன்னாக்கா 100 அதிகாரங்கள் இருக்குது, 100 துறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து பண்ணாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் மொத்தம் 66 அதிகாரம் இருந்தது எப்போது ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பண்ணாக்கா 61 அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி பொதுப்பட்டியலில் வந்து பண்ணாக்கா 47 அதிகாரம் இருந்தது. இப்போ வந்து பண்ணாக்கா 52 இருக்குது. ஸோ முன்னாடி இருந்தது, இப்போ இருந்தது, ரெண்டுமே பக்கத்துலேயே கொடுத்துட்ருக்கேன். முன்னாடி இருந்து அதிகாரம்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து பண்ணாக்கா துறைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது கல்வி 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாறியது. அப்போ கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்ததுன்னா மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. ஆனால் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கல்வியை மாநில பட்டியலிருந்து என்ன பண்ணுறாங்க, பொது பட்டியலுக்கு மாற்றிடுறாங்க. இந்த பொது பட்டியல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நடுவண் பட்டியல் அப்படின்றது நடுவண் அரசுக்கு தான் வந்து பண்ணாக்கா அதிகமான பவர் இருக்குது. மாநில பட்டியல்ன்றது மாநில அரசுக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. ஆனால் இந்த பொது பட்டியல் வரும்போது அந்த மாநில கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் பவர் இருக்குது.
ஆனால் யாருடைய முடிவு கடைசியாக இருக்கும், ஃபைனலாக இருக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து பண்ணாக்கா அங்கே டிசைட் ஆகும். 2 பேருக்கும் இப்போ அந்த கான்ட்ரவர்சி வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வரும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கல்வியை வந்து பண்ணாக்கா பொதுப்பட்டியலுக்கு மாற்றிடுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் நடுவண் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. அப்போ வந்து பண்ணாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை உள்ள பிரிவுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நிதி சார்ந்த உறவு, அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய உறவை பற்றி சொல்கிறது தான் வந்து பண்ணாக்கா ஆர்டிகல் 268 293 வரைக்கும். நெக்ஸ்ட்டு, நடுவண் மாநில அரசுகளின் உறவினை விசாரிக்க மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 சர்க்காரியா குழுவினை நியமித்தார். அப்போ வந்து பண்ணாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து பண்ணாக்கா விசாரிக்கிறதுக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் 1983 என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்காரியா குழு அப்படின்னு ஒரு நியமிக்கிறாங்க. அந்த சர்க்காரியா குழு மொத்தம் எத்தனை பரிந்துரையை கொடுக்குறாங்கன்னா 247 பரிந்துரையை கொடுக்குறாங்க. அதில் 180 பரிந்துரைகளை வந்து பண்ணாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து பண்ணாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். இந்த கமிட்டி இல்லை வந்து பண்ணாக்கா அந்த குழு, ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து பண்ணாக்கா நமக்கு கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு ஒன்றை நியமித்தது. அங்கே பாருங்கள், இங்கே சர்க்காரியா குழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமதி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இது பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இங்கே 1969 நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் PV ராஜமன்னார் தலைமையின் கீழ் 3 குழு அமைக்கிறாங்க. யார்? ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு, அலுவலக மொழிகள். அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கின்றன. அப்போ வந்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பகுதி 17 343 351 வரை இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் எதை பற்றி சொல்லுதுன்னா அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. தொடக்கத்தில் 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்கா 14 மொழிகள் மட்டும்தான் வந்து பண்ணாக்கா அரசியலமைப்போடைய 8வது அட்டவணையில் இருக்குது. இந்த 8வது அட்டவணை எதை பற்றி சொல்லுதுன்னா அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எத்தனை மொழிகள் இருந்தது? 14 மொழிகள் அரசியலமைப்போடைய 8வது அட்டவணையில் இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னாக்கா 22 மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ அரசியலமைப்போடைய 8வது அட்டவணை எதை சொல்லுதுனாக்கா அலுவலக மொழிகளை பற்றி சொல்லுது. ஸ்டார்டிங்கில் எத்தனை மொழிகள் இருந்தால் 14 மொழிகள் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குன்னா 22 மொழிகள் இருக்குது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. 2004ஆம் ஆண்டு கொஷின் கேட்பாங்க. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி மொத்தம் 6 செம்மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. ஸோ அதன்படி மொத்தம் எத்தனை மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்கன்னா 6 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு செம்மொழி அந்தஸ்து பெற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தமிழ் மொழி. எந்த ஆண்டு அப்படின்னா 2004ஆம் ஆண்டு. இரண்டாவது சமஸ்கிருதம். எந்த ஆண்டு அப்படின்னாக்கா 2005ஆம் ஆண்டு. 2008வது வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மொழி கொடுக்குறாங்க. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று கன்னடா. இயர் வைஸு கேட்பாங்க. ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஷினும் வரலாம் இதுலேருந்து. அப்போது 2008வது வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கு, கன்னடம் 2 மொழிக்கும் கொடுக்குறாங்க. 2013வது வருஷம் மலையாளத்துக்கு கொடுக்குறாங்க. 2014 லாஸ்ட்டாக கொடுத்தது அதுதான் ஒடியா மொழிக்கு கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை மொழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து இருக்குது? 6 மொழிகளுக்கு அந்தஸ்து இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான கிளாஸ் இதோட முடியுது. அதாவது கிளாஸ் 5. கிளாஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கோட கிளாஸ் முடியுது. இந்த 5th வீக்கோட இது இன்னொரு கிளாஸ் ஒன்று போடுறேன். ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து பண்ணாக்கா நாளைக்கு நைட் 8 o'clock வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணுவேன். யாரெல்லாம் அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான். ஸோ நன்றி, வணக்கம்.